no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். காலையில எழுந்ததுல இருந்தே பாக்குற ஒரு விஷயம், ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு ஃபேவரபிளா வருமா வராதா அப்படிங்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் ஃபேவரபிள் 50-50ல தான் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, இதுவுமே 50-50யா நம்ம எடுத்துக்க முடியாது. மீண்டும் அந்த ஹேஷ்டேக்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அதை நம்ம விட்டுற முடியாதுன்னு நினைக்கிறோம். வி ஸ்டாண்ட் வித் தளபதி அப்படின்றது மீண்டும் தொடர ஒரு வாய்ப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு. ஸோ அதுலேயுமே என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் நம்ம இது இங்கே சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த விசாரணை தள்ளி போகுது மீன்ஸ் அந்த சிங்கிள் நீதிபதி அமர்வுக்கு நகர்த்திருக்காங்க. மீண்டும் தனி நீதிபதி விசாரணைக்கு. இந்த படத்தில் இப்போ இந்த கேஸில் இன்னைக்கு பேசப்பட்டது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் சான்றிதழ் தொடர்பான வழக்கு மீண்டும் தனி நீதிபதியின் விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜனநாயகன் வழக்கில் முறையான வாய்ப்பு அளித்து தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என சென்னை நீதிமன்றம் ஆணை. ஜனநாயகன் வழக்கில் தகுதியின் அடிப்படையில் தனி நீதிபதி தீர்ப்பளிக்கவில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது இப்ப தனி நீதிபதியின் உத்தரவு ரத்துன்னு இருக்காங்க. என்ன தனி நீதிபதியின் உத்தரவு ரத்துன்னா, ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவு தெரிவிச்சிருந்தாங்க. யாரு? ஆஷா அவர்கள். யூஏ நீங்க வழங்கிருங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை ரத்து பண்ணிட்டாங்க. தணிக்கை சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இப்போ நம்ம இதை வாசிச்சிருக்கோம் வந்தது அப்படின்றது. ஸோ சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இதை நாங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்குன்றாங்க. ஹைகோர்ட்டில் இன்னைக்கு அந்த விசாரணையை கிட்டத்தட்ட சென்சார் போர்டுக்கு சாதகமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சென்சார் போர்டுக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்போ என்னன்னா, மீண்டும் ஆஷா கிட்ட போகிற நிலையை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆஷா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னது, ஒரு குழுவாக எடுத்த முடிவை ஒரு தனிநபர் எப்படி மீற முடியும் அப்படின்றத ரொம்ப ஆஷா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு காட்டமாகவே அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இவங்க மறுபடியும் சென்சார் போர்டு அதை எதிர்த்து மேல்முறையிட போகிறாங்க. இப்போ இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அதே அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த கோட்டெல்லாம் அழி முதல்ல இருந்து போடு அப்படின்ற கணக்காகவும் அன்னைக்கு காலைல 6 மணி அப்படின்ற கணக்காகவும் தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஜனநாயகன் டீமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க, நல்ல முடிவு வரும்னு. விஜயை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை எவ்வளவு நம்புறாரு அப்படின்றத ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லையும் நீங்க பார்க்கலாம். கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், ஜனநாயகன் இஷ்யூவா இருக்கட்டும், சின்ன சின்ன அடிப்படையில் எல்லா விதத்திலையும் நீதிமன்றத்தை ரொம்ப நம்பக்கூடிய ஒருத்தராகவும் மதிக்கக்கூடிய ஒருத்தராகவும் விஜய் அவர்கள் இருந்துகிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு பிரச்சனை வழக்கு கோர்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எங்கேயுமே அதோட கருத்து கூட அவர் தெரிவிக்க மாட்டாருங்க. அந்த அளவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் அவர்கள். இன்னைக்கு அவரும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தாரு. இப்போ அவங்க விசாரணை எடுத்ததும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் போர்டு கேட்ட கால அவகாசத்தை நீங்க ஏன் வழங்காம நீங்க அடுத்தடுத்து நீங்க முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்றத இவங்க நீதிபதிகள் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, தனி நீதிபதிக்கு நாங்கள் இது மறுபடியும் மாத்துறோம், அவங்க ஒன்று வழங்கியிருக்காங்களே சென்சார் சர்டிஃபிகேட், அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம். சென்சார் போர்டுக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா யூஏ சர்டிஃபிகேட் இவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்களே, அதை நாங்கள் ரத்து பண்ணுறோம். மீண்டும் இந்த கேஸை அவங்க ஆஷா அவர்கள் விசாரிப்பாங்க, அவங்க தான் தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாலிடிக்ஸாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே எங்கே போகிறோம் அப்படின்னா, பாலிடிக்ஸாக அப்படி எப்படி பார்க்கணும். ஏன்னா நீதிபதிகள் அப்படின்றவங்க இந்நேரம் சரியான தீர்ப்பு இத்தனை படி மேலே ஏறி இறங்கிட்டாங்க, சரியான முடிவுகள் கிடைச்சிருக்கணும். பாலிடிக்ஸ் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இது என்னதான் தீர்வு, யாராவது ஒருத்தர் நம்மளுக்காக வாய்ஸ் கொடுப்பாங்கன்னா ஜனநாயகன் குழுவினர் அங்கேயும் அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த முடிவுமே அவங்களுக்கு இந்த தேதி குறிப்பிடாமல் போகுது பார்த்தீங்களா. இப்போ இன்னைக்கு வந்த தீர்ப்புமே கூட தேதி குறிப்பிடாமல் தான் இருந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் 27ஆம் தேதி 27ஆம் தேதி எல்லாம் ப்ரே பண்ணிருக்காங்க. எல்லாம் கடவுளை வேண்டாத கடவுள் இல்லைன்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கே அவ்வளோ நண்பர்கள் ஃபோன் பண்ணி நல்ல தீர்ப்பா வந்துருமா, என்ன தீர்ப்பு வந்திருக்குன்றத உடனே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மறுபடியும் அங்கே போகும் பொழுது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, தனி நீதிபதி இருக்காங்கல்ல, இப்போ அவங்க விசாரிக்கிறாங்க, ஆஷா விசாரிக்கிறாங்க. ஆஷாவுக்கு தெரியும் நம்ம அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் ஒருத்தர் எதுக்குறாரு, அதுக்கு நம்ம என்ன முடிவு சொல்லிட்டோம், மறுபடியும் என்னடா நம்மகிட்டயே திரும்புது அப்படின்ட்டு. அவங்க இந்த முறை தெளிவான முடிவு எடுப்பாங்கன்ற நம்ம நம்பலாம். எனக்கு என்னன்னா, February 6 இல்ல 9 இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 80% இந்த தீர்ப்புக்கு அப்புறம் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்க ஆஷான்னு மாத்திட்டாங்கல்ல, அவங்க தான் தெளிவா இருக்காங்கல்ல. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ஆஷா விசாரிச்சாலுமே நீங்க என்ன கொடுக்குறீங்க, இப்போ சென்சார் போட்டா அவங்க மறுபடியும் கேட்பாங்க. சென்சார் போர்டு ஏன் விடாப்புடியா நிக்கிறாங்க அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டி போகணும், இந்த படத்தை பார்க்கணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். இது இன்னொன்று சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஹைகோர்ட்ல, வெளிநாட்டில இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வசனங்களும் காட்சிகளும் அமைஞ்சிருக்கு.
அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாம இருக்க போகுது. அது நீங்க வேண்டான்னு நீங்க அதை கட் பண்ண சொல்லுங்க. ஆல்ரெடி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேல கட்டுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி தானே கொடுத்துருக்காங்க. ஓ நீங்க அந்த படத்தோட கதை வேண்டாம், வசனம் வேண்டாம், நீங்க வெறும் படத்தை போட்டா கூட விஜய் அவர்களுக்காக பார்த்துட்டு போகக்கூடிய எல்லாமே தயாரா இருக்காங்க. இது மீண்டும் நெருக்க அந்த படத்துக்கு ஃபுல் பாசிட்டிவ் தான். ஸோ ஆஷா அவர்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னு சொல்லிடலாம். இதுதான் நடக்கும்னு நம்மளால யூகிக்க முடியாது. எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இதை தான் நம்ம மறுபடியும் விசாரிச்சிட்டோம். மறுபடியும் அரைச்சமாவே எத்தனை வாட்டி அரைக்கிறது அப்படின்றது ஆஷா அவர்களுக்கு தெரியும். இதே ஆஷா அவர்கள் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். நீங்க ஏன் 9ஆம் தேதி போட்டீங்க, 10ஆம் தேதி வந்தா என்னன்னு கேட்டவங்களும் ஆஷா தான். அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலா உள்ள இருக்கக்கூடிய இஷ்யூ தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துக்கு நீங்க ஏன் இன்னும் வழங்காம இருக்கீங்க, இன்னைக்குள்ள வழங்குன்னு சொன்னதும் ஆஷா அவர்கள் தான். இப்ப சென்சார் போர்டு அவங்களோட தரப்புல என்ன வைப்பாங்க அப்படின்னா, இதுக்கு நாங்க மீண்டும் இப்ப வந்து அந்த சர்டிபிகேட்டை ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் நாங்க வந்து எங்களோட குழுவோட நாங்க இது பண்றோம். ரிவைசிங் கமிட்டி போகணுமா இல்ல என்னன்றதை நாங்க முடிவு பண்றோம். மறுபடியும் படம் பார்க்க வைக்கணும் அப்படின்றத மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த தீர்ப்பு இப்போ இதை இன்னும் சிக்கல்ல மாட்ட வைக்கணும் அப்படின்னா, இவங்க சொல்றாங்கல்ல இந்த காட்சியில் நிக்கணும், இதுக்கு இந்த சர்டிபிகேட் தான், இப்படிதான் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு. எது வந்தாலும் ஜனநாயக தரப்பு ஏத்துக்கிற சூழ்நிலையில இருக்காங்க. ஆனா அதை ஏத்துக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு படம் தணிக்கை குழுக்கு வந்துச்சு அப்படின்னா 60 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அவங்க அதை கையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த தீர்ப்பு, அதான் சொன்னேன், தேதி அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணல. இப்ப எப்படி 21ஆம் தேதி வந்து விசாரிப்போம், 27ஆம் தேதி விசாரிப்போம்னு ஒன்று வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட நெருங்கிடும் அதோட வெளியீடு தேதியை. அதாவது அந்த தீர்ப்போட இதை அறிவிச்சிருவாங்க. இல்லைன்றனாலதான் இங்க ஒரு குழப்பமே. மீண்டும் அவங்க இந்த மாதத்தோட இறுதியில தள்ளி போட்டாங்க அப்படின்னா அந்த அடுத்த மாதத்தோட முதல்ல தான் மறுபடியும் அதை வந்து சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்றத மீண்டும் விசாரிப்பாங்க. அப்போ 6ம் நின்றும் 9 நின்றும். எப்படி செக் வைக்கிறாங்கன்றதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் ஹாலிடேஸ், பெரிய ஹாலிடேஸ் இல்ல, விஜய் படம் வந்தாதான் பொங்கல், தீபாவளி எல்லாமே இருக்கு. அதிகபட்சமா அவங்க எவ்வளவு நாள் எடுப்பாங்க? வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, சாட்டர்டே சண்டே ரசிகர்கள் பார்ப்பாங்க. வியாழன் அதிகபட்சம் நான் சொல்றேன், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை ரசிகர்களும் சனி ஞாயிறு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. போட்ட பட்ஜெட் பெருசுங்க. இதுக்கு ஒரு 4 நாளாவது ஒரு லீவ் கிடைச்சாதான் அவங்க அதை எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்க சிக்கலா இருக்க போகுது. ஆஷா அவர்கள் என்னைக்கு விசாரிக்க போறாங்க, என்னைக்கு மீண்டும் தள்ளி வைக்க போறாங்க, இந்த தேதியில கொடுத்தே ஆகணும். நீங்க ரிவைசிங் கமிட்டி போறீங்களா என்ன, அது சென்சார் போர்டுக்கு நியாயமா அவங்க கேட்கக்கூடிய நியாயமான விசாரணை வைக்கக்கூடிய சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல சென்சார் போர்டு மறுபடியும் அவங்க 7.5 திருப்பணும்னு நினைச்சாங்கன்னா இது எங்களுக்கு ஏத்துக்க முடியல, மறுபடியும் நீங்க ஹைகோர்ட் போறோம்னு மறுபடியும் இங்கிருந்து வண்டியை தூக்கிட்டு அங்க போவாங்க. அங்கிருந்து மறுபடியும் அதான் சொல்றேன், இது வந்து பால் மாதிரிதான், நீ ஏன்ட்ட போறான் நான் ஓட்ட போறான்ற மாதிரி இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இதன் இடையில கேவிஎன் ப்ரொடக்ஷன் ரொம்ப மன அழுத்தத்துல இருக்காங்க. இது இந்த சூழலை புரிஞ்சிக்காம இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஆஷாவோட கையில தான் இருக்கு. அதிகபட்சம் பாசிட்டிவா எதிர்பார்க்கலான்றது தமிழ்நாடு மக்களோட கருத்து. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு நெஞ்சில பாலவாத்தமா அப்படின்ற மாதிரி உடுத்தி ஆகணும்னு சொன்னதும் அவங்க தான். இத்தனை மேல படி ஏறி இறங்கிட்டீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சென்சார் போர்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்ப லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கலாம், ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. மீண்டும் அவங்ககிட்ட போகும் பொழுது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு டீச்சர் நம்ம செம்ம காண்டில் இருப்பாங்க. நம்ம வந்து ஹெட் மாஸ்டர் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் அவங்ககிட்ட போய் நின்னா, நீ அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு மறுபடியும் நம்ம கிட்ட தான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம தப்புன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம அவங்ககிட்ட பிரச்சனைன்னு போய் நிக்கிறப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லை. அதுதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் 6 இல்ல 9 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பல பேர் சொல்ற மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடாது. அதை தான் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். நடக்கவும் கூடாது. ஒருவேளை ஃபெப்லையும் தள்ளி போச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆஷான்றனால கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கலாம். ஃபெப்ல வந்தா ஃபெப், இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான்றதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய வசனங்கள் காட்சிகளை நீக்கணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது கண்டிப்பா இதை ரீகன்சிடர் பண்ணுவாங்க படக்குழுவுமே. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. நேத்து லோகேஷ் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேக் பெருசா வந்து வைரல் ஆகுது. ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் வந்து சென்சார் போர்டு வந்து பாதுகாப்பா நடக்கல, அவங்க வந்து காமனா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஏன்னா கூலி படத்துக்குமே நிறைய கட்டு வந்திருந்தது, எனக்கு வந்து கட் வேணான்றதுனால தான் நான் ஏவை செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. அப்போ சென்சார் போர்ட் டீம் கரெக்டா தான் இருக்காங்களோ, ஒருவேளை ஜனநாயகன் படத்தோட டீம் தப்பா நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்க. நம்மளே பார்த்துருக்கோம் எந்த படத்துக்கு எத்தனை கட்டு கொடுத்துருக்காங்க. கூலி படத்துக்கு 35 கட்டு நேற்று லோகேஷ் சொல்லியிருக்காரு. அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, சார் 35 கட்டு எடுத்துக்கங்க, ரஜினி படம் அப்படின்னா யூஏ. ஏன்னா சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஃபேமிலியோட தானே போவாங்க, குட்டிஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய பெரிய ஆட்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க.
இப்போ நீங்க வந்து எனக்கு 35 கட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் யூஏ தரேன் அப்படின்னு லோகேஷ்ட சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சன் பிக்சர்ஸ்ட சூப்பர் ஸ்டார் அதான் நேற்று ஒரு விளக்கமே கொடுத்துட்டாரு. இவங்ககிட்டலாம் போகும்போது ஏன் படம் அங்கே பாதிக்கும். இப்பயே நேற்று ரொம்ப அழகான விளக்குங்க அது. இப்பயே பாதி பேர் புரியலின்றாங்க. நான் வந்து 35 கட்டி எடுத்துட்டுனா படம் அப்புறம் இவங்க சொல்ற சும்மாவே அவங்க மெல்லுவாங்க. அவங்க வாய்க்கு ஒரு அசை கொடுத்துட்டோம்னா எப்படி மெல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவரு அந்த புரிதலோட எல்லாத்துட்டையும் அந்த புரிய வச்சிருக்காரு. சார் 35 கட்டு ரொம்ப முக்கியம். இதை தூக்கிட்டா படமே இல்லை அப்படின்றத சொன்ன வாட்டி ஒரு இயக்குனர் படைப்புல எங்கேயும் நம்ம தலையிடக்கூடாதுன்றது அந்த தயாரிப்பாளரும் அந்த நடிகரும் தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. அந்த கூலியோட பிசினஸ் அப்பாற்பட்டு விமர்சனம் அப்பாற்பட்ட விஷயம். 35 சீனியும் எடுத்துட்டோம்னா யூஏ தராங்களாமா அப்படின்னு சொன்னதுக்கு நீ என்ன பண்ற, நீ என்ன எண்ட் ஆஃப் த டே நீ என்ன முடிவு பண்ற, இல்ல எனக்கு வேணும் அது ஏன் படம் முழுமையை அடையணும் அப்படின்னு வச்சுக்கோ போ தானே போ அப்படின்ட்டு 4 நாள்ல 400 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சுல. ஜனநாயகன் படம் என்னதான் ரிலீஸே ஆகலனாலும் விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த வீடியோவா இருக்கட்டும் அங்க பேசுற விஷயங்களா வைரல் ஆக்குறாங்க நம்மளோட நெட்டிசன்கள். அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல வந்து விஜய் அவர்கள் விசில் ஊதினார் இல்லையா, அது இப்ப செம்ம வைரலா போய்கிட்டு ட்ரெண்டிங் நம்பர் 1 வீடியோலலாம் இருக்கு. விஜய் அவர்கள் இவ்வளோ கியூட்டுங்க இவ்வளோ ஸ்மார்ட்டுங்க அப்படின்ட்டு அந்த வீடியோவை வைரல் ஆக்குறாங்க, பார்த்துருந்தீங்களா? அது ஏங்க அவர் வந்து இந்த கிறிஸ்மஸ்ல சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுதே குழந்தைங்களோட அந்த கண்ணாடி வாங்கி போட்டாரு. ஒரு தலைவன் தனியா நிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டாப்ல. ஏன்னா இது கேப்டன், அதுதான் சொல்றேனே, இவர் வந்து துணிஞ்சு நிக்கிறாரு. நேற்று பேசும்பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை பேசும்பொழுது அழுத்தம் இருக்கான்னு பாக்குறீங்களே, அழுத்தம் இருக்கு. அதோட நிறுத்தாம அப்படியே கண்டினியூட்டி போறாரு. மக்களுக்கு அழுத்தம் இருக்கு, அவர் ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டாருங்க. அதான் சொல்றேனே, இது மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் கரப்படியாத கையா இப்போ வரைக்கும் இருக்காரு. நான் அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்பன்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. இந்த விஜய் ஊழல் பண்ண மாட்டான், எனக்கு காசு தேவை இல்லை, என் மனைவி என் மகன் மகள் என் அப்பா அம்மா எல்லாருமே செட்டில்டு, நான் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி வச்சுட்டு வரேன். கேப்டன் மாதிரி தான். இந்த வசனம் மட்டும் சொல்லிட்டாருன்னா வைங்களேன், சீரியஸாக சொல்கிறேன், இது எப்படி எக்ஸ்ட்ரீமாக போகும்னு தெரியல. கேப்டன் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், என்னையா காசுன்னு நம்ம புதைக்கும் பொழுது எல்லாத்தையும் கழட்டிட்டு தானே புதைக்கவே செய்கிறானுங்க. என் மனைவி என் மகன்கள் 2 பையன் இருக்கான், என் மனைவி, நாங்கள் 4 பேர் வந்தோம்னா இத்தனை பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் சாப்பிட்லாம்ல, நீங்கள் என்ன சோறு போட மாட்டியா அப்படின்ற கணக்கா விஜய் அவர்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டார். ஓகேவா, இந்த பணம் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, இந்த அந்தஸ்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் கைமாறு பண்ண தான் வந்திருக்கேன், நன்றி கடனை தீக்க வந்திருக்குன்றதும் தெளிவாக சொல்லிட்டார்ல. அதனால அந்த மனுஷன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி செட்டில் பண்ண வச்சிட்டாரா. இப்போ வந்து மக்களுக்காக நான் வரேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்கள் வீட்டில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கலாமா, எனக்கு நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் மாறிட்டார். அதனால அவர் பேசுதெல்லாமே உள்ள இருந்தான் பேசுறாரு. என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, பயமுறுத்த முடியாதுன்றத அந்த ஸ்பீச்சில் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நான் கூட வழக்கமாக அவரோட ஸ்பீச் இருக்கும், செயல் வீரர்கள் கூட்டம்னார்ல, அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு எப்படி தொடங்குறாருன்னா, டே நான் தலைவன், நான் பயப்படல, நீங்க ஏன் கூட இருக்கீங்க, நீங்க அந்த பயம்னா என்னன்னு நீங்க இனிமேட்டு கேட்கணும். ஏன்னா நான் டெல்லி போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், படம் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கவலையே படாதீங்க, ஜனநாயகன் தானே எல்லாரும் மிரட்டுவாங்க, அந்த 500 கோடி அந்த படத்துக்கு உண்டான செலவை நான் கூட வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, அது வந்து ப்ராப்பரா இப்ப இருக்கிறன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு அரசியலுக்கு அந்த அவர் வரன்ற பொழுதே சென்ட்ரலா இருக்கட்டும் ஸ்டேட்டா இருக்கட்டும் எப்படி நெருக்கடிகள் கொடுப்பாங்க, எப்படி கணக்குகளுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியும். அந்த படத்தை கூட நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், எனக்கு லாபமே வேணாம். மாஸ்டர் படத்துல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னும் வெளியே வரல, என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. தேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த இதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். ஸோ அதனால நான் வந்து ஜனநாயகம் நான் பார்த்துக்கிறேன், அது சினிமா. ஆனால் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல, என்கிட்ட டைரெக்டாக கேட்க முடியாது. எப்படி போய் தலைவன்ட்ட கேட்பீங்க, ஐயா நீங்கள் டெல்லி போயிட்டு வந்துட்டீங்கன்னு கையெழுத்து போட சொன்னாங்களா, அப்படி இதை கேட்டாங்களா, மாற சொன்னாங்களா, வர சொன்னாங்களா, எப்படி கேட்பீங்க? அந்த மனுஷன் ஆனால் அதை புரிதலோட பேசுறாருல, அவர் பேசும்பொழுது எப்படி தொடங்குறாரு, அழுத்தம் இருக்கு, மக்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட அவரை அர்ப்பணிச்சிட்டார். இந்தமேட்டு வெற்றியோ தோல்வியோ, ஏங்க இந்த எலெக்ஷன் அவர் தோத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 2026 எலெக்ஷனா அவர் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு, விஜய் அவர்கள் 2வது இடம் 3வது இடம், ஓகே அக்செப்ட், ஓகே வச்சுட்டு போங்க. ஆனால் அவர் வந்து இங்கே சட்டமன்றம் போகிறது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. விஜய் எம்எல்ஏன்றது போகிறது கன்ஃபார்ம், சிஎம்மா போகிறதுன்றதான் எலெக்ஷன் கிட்ட நெருங்க தெரியும். ஆனால் அடுத்த தேர்தல் எவ்வளோ பெரிய புரட்சி அப்படின்னு நான் வந்து என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்கவேனா. இந்த முறை அவருக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறனாலுமே கூட வெற்றியோ தோல்வியோ மக்களோட இருக்கிறேன்னு வந்துட்டார்ல, இதுவே பெரிய விஷயம் தான்ற. அதனால அவருக்கு வந்து அந்த அழுத்தத்திலிருந்து தொடங்குறாரு. ஏன் கூட நிற்கிறேன், நீங்கள் எத்தனை வருஷமா இருந்தீங்களே, உண்மையாக தானே இருக்கீங்க,
நேர்மையா தானே இருக்கீங்க. உங்களோட அந்த 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 பாசத்தை காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால நீங்க போய் எல்லார் வீட்லயும் சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த மேடையில பேசினவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இப்ப ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், சென்ட்ரலோட சப்போர்ட்ல இருக்க எல்லார் வீட்லயுமே ஒரு 18 வயசுல ஒரு பையன் இருப்பான். இல்ல குழந்தை இருக்கும். அந்த குழந்தை முதற்கொண்டு நம்மகிட்ட ரெக்வெஸ்ட் வைக்குது. இந்த முறை விஜய்க்கு அப்படின்ற மாதிரி. அரசியலுக்குள்ள நம்ம போவோம்னா அந்த அளவுக்கு அவர் பிடிச்சி வச்சிருக்காரு. அதனால அழுத்தத்திலிருந்து கடைசியா அவங்க எப்படி செயல்படணும் வரைக்கும் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஸ்பீச். அது அவர் விசில் ஊதுறாரு, கண்ணாடி போடுறாரு, நடந்து போறாரு, பேக் எப்பவுமே கையில வச்சிருக்கிறாரு. என்னதான் பண்ணும் அவரு? அதுதான் கேள்வியா இருந்துச்சு. பட் மற்றபடி எல்லாருமே ரசிச்சு கொண்டாடக்கூடிய இடத்துல அவர் மாறிட்டார்ல. இந்த எலெக்ஷன் நான் சொல்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இருக்காருல்ல. அதுக்கு காரணம், அதுக்கு மீனிங் என்னன்னா, நான் தலைவனா இருக்கேன், என் கூட இருக்கவங்களும் கரப்படியாத கைகளா தான் நான் கொண்டு வருவேன். அவங்களுக்கு நீங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணணும். அந்த அந்த எலெக்ஷன்ல நம்ம அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கன்றது தான் அதோட ஸ்டேட்மெண்ட்.